கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாய் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள், இந்த வாரம் முழுவதும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமானதாய் அமையட்டும். ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வர நம் ஒவ்வொருவருக்கும் நம் தேவனாய கர்த்தர் அனுக்கிரகம் செய்து வருகிறார். மெய்யாகவே நம் பாக்கியவான்கள். அவருடைய வேதத்தை தியானிப்பது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அவருடைய வேதத்தில் சமாதானம், சந்தோஷம், ஆனந்த, மகிழ்ச்சி உண்டு. எனவே தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டுடைய வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி, இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் நம்ம ஜெபம் பண்ணி இந்த வேத பகுதியை தியானிக்கிற காரியத்தை நாம் செய்ய போகிறோம். ஆமென். இருக்கிற இடத்தில் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் தந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை இந்த நாளிலே பார்க்கும்படிக்கு வாஞ்சையோடு தாகத்தோடு அமர்ந்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேதத்தை தியானிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்து வருகிறீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாய் ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட, பலனடைய, ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட, உடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த டிவியின் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாய் இந்த செய்தியை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், கிருபை கூட இருக்கட்டும், தடைகள் மாறட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஒவ்வொருவரின் இருதய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உம் கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வேதத்தை தியானிப்போம். தொடர்ச்சியாக ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். சகையு என்கிற மனிதன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பதற்காய் விரும்பி, ஆமென், இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினான். இயேசுவை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினான். அதே போல அவன் தேடினான். அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்கிற ஒரு எண்ணம், ஏக்கம், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் என்றால் நிச்சயமாய் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நிச்சயமாக இந்த செய்தி வேளை உங்களுக்கு பிரயோஜனப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்போம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே இயேசு பரிசுத்தம் உள்ள தெய்வம் என்பதை தியானிக்க நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அனுக்கிரகம் செய்தார். இயேசு பரிசுத்தர், பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். அவருடைய பிறப்பிலே பரிசுத்தம், அவர் வாழ்க்கையிலே பரிசுத்தம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் இயேசு பரிசுத்தர் என்பதை காண்பிக்கிறது. ஆமென். இயேசு பரிசுத்தர் என்பதை பிசாசுகளும் அறிக்கை செய்தன என்று அநேக காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். இந்த நாளிலேயும் வேதம் சொல்லுகிறது, இயேசு பரிசுத்தராய் இருக்கிறது போல அவரை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு எப்படி கடந்த வார செய்தியினுடைய தொடர்ச்சியை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இயேசு எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்தாரோ அதே போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை போல நாமும் வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல நாமும் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கம்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது பெரிய ஒரு பிரயோஜனமாக, நன்மை உள்ளதாக, ஆசீர்வாதமானதாக காணப்படும். எனவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்களை மாத்திரம் நாம் கற்றுக்கொண்டால் போதாது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இயேசு எப்படி பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் கூட நம்மிடத்தில் குற்றம் காண முடியாதபடிக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை
நாமும் வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். இந்த பரிசுத்தம் எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது? பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவராகிய கர்த்தருடைய வேதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனால் பரிசுத்தமாகி வாழ்ந்து விட்டேன், இனிமேல் இதுக்கு மேலே பரிசுத்தம் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இன்னும் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ முடியுமோ அவ்வளவு பரிசுத்தமாய் வாழணும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வருகை வரையிலேயும் எவ்வளவு நம்மால் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமோ அவ்வளவுத்துக்கு நம்ம அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தத்தை நாட வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையை விரும்ப வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையை குறித்து ஒரு ஆசைப்பட வேண்டும். இந்த உலகம் முழுவதும் பொல்லாப்புகளால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் கொடுமையினால், தீமைகளால் நிறைந்திருக்கிறது. மனிதர்கள் தீமை செய்ய ஆசைப்படுகிறார்கள். மனிதர்கள் பொல்லாப்பு செய்வதற்கு விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எனவே தேவ பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தின் மேலே ஒரு ஆசை, ஒரு நாட்டம், ஒரு விருப்பத்தை, இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு விருப்பத்தை கர்த்தர் தருவாராக. பரிசுத்தமுள்ளவர்களாய் நாடுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைப்பு விசேஷமானது, ஆண்டவருடைய நோக்கம் உன்னதமானது. அந்த உன்னதமான நோக்கத்தின்படியே நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எப்படி பரிசுத்தம் உண்டாகிறது, பரிசுத்தத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆவது அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று வாசிக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் எப்படி வருகிறது என்றால், இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 2 விஷயங்கள் சொல்லுகிறது. ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். இன்னொன்று, தேவனுக்கு ஒரு அடிமையை போல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் அடிமைகள் அல்ல, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் ஒரு அடிமை தன் எஜமானிடத்தில் எப்படி முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறானோ அதே போல நம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும், ஆமென், தேவனுக்கு அடிமைகளைப் போல் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 காரியம். ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலையாகணும். இன்னொன்று, தேவனுக்கு அடிமையைப் போல நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்தம் என்கிற, பரிசுத்தவான் என்கிற, ஆமென், என்கிறபடி கர்த்தர் நம்மை அழைப்பார். ஆமென். பரிசுத்தம் நமக்கு கிடைக்கும். பாவத்திலிருந்து விடுதலையானால் பரிசுத்தம் உண்டாகிவிடும். தேவனுக்கு நம் வாழ்க்கை அர்ப்பணித்தால் பரிசுத்தம் உண்டாகிவிடும். இதனுடைய விளைவு, முடிவோ நித்திய ஜீவன் என்று இந்த வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆமென், நம் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட உங்கள் வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிறவன் பாவ கயிறினால் கட்டப்படுகிறான். பாவத்தின் விளைவு கொடுமையானது. எனவே பாவம் சாபமாய் மாறும்.
பாவம் தேவ கோபத்திற்கு வழிவகுக்கும். எனவே பாவங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆனால் பரிசுத்தம் கிடைக்கிறது. எது பாவம்? பாவம் என்றால் என்ன? ஆமென். பரிசுத்த வேதாகமம் எது பாவம் என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நாம் வாழுகிற இந்த உலகத்திலே ஆமென், அநேக பேருக்கு எது நன்மை என்று தெரியவில்லை, எது தீமை என்று தெரியவில்லை, எது பாவம் என்பது தெரியவில்லை, எது பரிசுத்தம் என்பது தெரியவில்லை. பரிசுத்த வேதாகமம் எது பாவம் எது பரிசுத்தம் என்பதை தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. பரிசுத்த வேதாகமம் எது நன்மையானது எது தீமையானது என்பதை மிக அருமையாக சொல்லி கொடுக்கிறது. இந்த நேரத்திலே பாவம் என்பது என்ன என்று வேதம் சொல்லுகிறதை ஒரு சில காரியங்களை மட்டும் வேகமாய் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது என்ன, பாவம் என்பது என்ன? நாம தியானிக்கிற இந்த வசனம், இதிலிருந்து நாம் விடுதலையானால், இந்த வசனம் சொல்லுகிற பாவத்திலிருந்து நாம் விடுதலையானால் நமக்கு பரிசுத்தம் உண்டாகும். ஆமென். ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். எது பாவம் என்று நாம் தியானிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பிறரை அவமதிப்பது பாவம். பிறரை அவமதிப்பது, பிறனை கனவீனப்படுத்துவது, அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சில பேர் நடந்து கொள்ளுவார்கள். ஆமென். பர்டிகுலராக இந்த நபரை இந்த ஃபங்க்ஷனில் அவமானப்படுத்தணும், ஆமென், வேதனைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி ஆமென் எந்த ஒரு மனிதன் தன் இருதயத்தில் நினைக்கிறானோ அது பாவம். அவனுடைய உள்ளத்தில் பாவம் வாசம் செய்ய ஆரம்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, பாவம் என்பது என்ன? ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனை பாவம். விக்கிரகத்தை ஆராதனை செய்வது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். ஆனால் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆமென் எந்த விதமான உருவத்திற்கும் நாம் ஒப்பிட முடியாது. ஒரு உருவத்தை செய்து வைத்து இதுதான் என் தெய்வம் என்று எதையுமே நாம் சொல்ல முடியாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவரை ஒரு உருவத்திற்குள் அடக்கி வைத்து இதுதான் என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி ஒரு உருவத்திற்குள் அடக்கி வைத்து இதுதான் என்று தெய்வம் என்று சொல்லுவோம் என்றால் நாம் தெய்வத்தை மட்டுப்படுத்துகிறோம் என்று பொருள். இப்போ தேவ பிள்ளைகளே, இதுதான் தெய்வம் என்று சொல்லி ஏதோ ஒரு படத்தையோ ஏதோ ஒரு கற்களையோ ஆமீன் வைத்து நாம் இதுதான் என் தெய்வம் என்று நான் ஆமீன் சொல்வேன் என்றால் அது பாவம், அது விக்கிரகம், அது பாவம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விக்கிரகம் பாவம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னுமாய் வேதம் சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, நாவினால் பேசுகிற வார்த்தைகள் நாவினால் பாவம் உண்டாகிறது என்று வாசிக்கிறோம். இன்னுமாய் நாம் தியானிக்கும் பொழுது யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யாமல் இருப்பது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அந்த நன்மையை நாம் செய்யாமல் இருப்போம் என்றால் அது நமக்கு பாவமாக இருக்கும் என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேக ஏழைகள் இருக்கிறார்கள், எளியவர்கள் இருக்கிறார்கள், ஆகாரம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், வஸ்திரம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்மால் இயன்ற நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். ஆமென். நன்மை செய்ய அறிந்தும் நம்ம செய்யாமல் இருப்போம் என்றால் அது பாவம் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜபம் பண்ணாம இருந்தாலே அது பாவம். ஒவ்வொரு நாளும் நம் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சங்கீதங்களிலே 105ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்ம ஜபம் பண்ணணும். நம்ம ஜபம் பண்ணாமல் இருந்தாலே அது பாவமாய் மாறிவிடும். ஆமென். தேவ பிள்ளைகளே, அனுதினமும் ஜபம் பண்றீங்களா? அது செஞ்சாதான் பாவம், இது செஞ்சாதான் பாவம், எல்லாம் சரிதான். ஆனால் ஜபம் பண்ணாமல் இருந்தாலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அனுதினமும் நம்ம ஜபம் பண்ணணும். குடும்பமாக ஜபம் பண்ணணும், தனியாக ஜபம் பண்ணணும், சபையில் போய் ஜபம் பண்ணணும், சபை கூடுகைகளிலே கலந்து கொண்டு நம்ம ஜபம் பண்ண வேண்டும். ஆமென். ஜபம் பண்ணாமல் இருந்தால் அது பாவம். சில பேர் நினைப்பாங்க, ஆமென், நான் தான் சபையில் போய் ஜபம் பண்ணிட்டேனே, இன்னைக்கு போதும்,
நான் தான் இன்னைக்கு குடும்ப ஜபத்தில் இருந்து ஜபம் பண்ணிட்டேனே, அது எனக்கு போதும் என்று நினைப்பார்கள். அப்படி இல்லை. சபையாக ஜபிக்கிற ஜபமும் அவசியம். குடும்பமாய் ஜெபிக்கிற ஜபம் மிகவும் அதி அவசியமாய் இருக்கிறது. அதைவிட மேலானது தனிமையிலே நீங்கள் தேவ சமூகத்தில் போய் இயேசுவே அப்படின்னு சொல்லி இயேசுவோடு நீங்கள் பேசணும். இயேசுவினிடத்தில் நீங்கள் ஜபம் பண்ணணும். இயேசுவினிடத்தில் நன்றி சொல்லணும். இயேசுவினிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும், வேண்டுதல் செய்யணும், நன்றி சொல்லணும், ஆராதிக்கணும். தனிமையாகவும் நீங்கள் இயேசுவினிடத்தில் ஜபம் பண்ணணும். ஆமென். விண்ணப்பம் செய்யணும், வேண்டுதல் செய்யணும். ஆமென். அதுதான் மிகவும் ஆசீர்வாதமானது. அப்போ நம்ம ஜபம் பண்ணாமல் இருந்தால் அது பாவம். தனி ஜபம் பண்ணாமல் இருப்பது பாவம். ஒவ்வொரு நாளும் தனியாய் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் என்ற கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். இன்னுமாய் பாவம் என்பது என்ன வேதம் சொல்லுகிறது? யாக்கோபு 2:9 சொல்லுகிறது, பட்சபாதம் பாவம். பட்சபாதம். ஒரு மனுஷனுக்கு ஒன்றும் இன்னொரு மனுஷனுக்கு, ஒரு மனிதனை ஒரு விதமாகவும் இன்னொரு மனிதனை வேறு விதமாகவும் பார்த்தால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. பணக்காரனுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம் என்று நீங்கள் நடந்து கொண்டால் அது பாவம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பட்சபாதம் இருக்கக்கூடாது. மூத்த பையனுக்கு ஒரு நியாயம், இளைய பையனுக்கு ஒரு நியாயம், அப்படி நாம் பார்க்கக்கூடாது. பட்சபாதம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் சமமாய் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. எல்லாரையும் நாம் நேசிக்க வேண்டும். எல்லாரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். பட்சபாதம் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு ஒரு நியாயம், இன்னொரு மனிதனுக்கு இன்னொரு நியாயம், அப்படி பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் சமமான முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். பட்சபாதத்தோடு நாம் நடப்போம் என்றால் அங்கே பரிசுத்தம் விளங்காது. ஆமென். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லாரையும் சமமாக நேசிக்க வேண்டும். உங்க குடும்பத்திற்குள்ள பட்சபாதம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பட்சபாதத்தோடு நாம் நடந்து கொள்வோம் என்றால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 8:12 சொல்லுகிறது, மனசாட்சியை புண்படுத்துவது பாவம். யாராவது ஒருவருடைய மனசாட்சி நீங்க புண்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேண்டுமே ஒழிய காயப்படுத்தக்கூடாது. ஆமென். மனசாட்சியை புண்படுத்துகிறபடி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அது பாவம். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். லேவியராகம புஸ்தகம் 24:15 சொல்லுகிறது, தேவனை தூஷிப்பது அது பாவம். தேவனை தூஷிப்பது பாவம். ஆமென். தேவ பிள்ளைகளே, பல நேரத்தில் நம்மை உண்டாக்கின தெய்வத்தை நாம் முறுமுறுக்கிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு கண்ணு இருக்கா, கடவுளுக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா? அது இருந்துச்சுன்னா எனக்கு ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறார்? இப்படி ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது, நஷ்டம் வருகிறது, வேதனை வருது? நான் கூப்பிடுறேன், செவி கொடுக்கல, நான் ஜெபிக்கிறேன், பதில் இல்லை. ஆண்டவர் ஏன் இப்படி இருக்கிறார், அமைதலாக இருக்கிறார், பேசாமல் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாரேன்னு சொல்லி ஆண்டவரை திட்டுவது, ஆண்டவரை தவறாய் பேசுவது, இது எல்லாமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, பார்த்த இந்த காரியத்தில் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கலாம். இன்னும் சில காரியங்கள், அநேக காரியங்கள். விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம், பொய் சொல்வது பாவம், களவு செய்வது பாவம், பிறனுக்குரிய காரியத்தை இச்சிப்பது பாவம். நியாயப்பிரமாணம், ஒரே வார்த்தையில் சொல்லணும், 1 யோவான் 3:4 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். ஆமென். நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டு சம்பவ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, பொய் சொல்லுவது, களவு செய்வது, பிறனை இச்சிப்பது, பிறனுக்குரியவைகளை இச்சிப்பது, இதெல்லாம் பாவமாயிருக்கிறது. ஆமென். பெற்றோரை கனம் பண்ணாமல் இருப்பது, கீழ்ப்படியாமல் இருப்பது எல்லாம் பாவம். இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த வாழ்க்கை உண்டாகும். பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். முற்றிலுமாய் அந்த பாவத்தை நம்மை விட்டு வெளியே எறிந்து விட வேண்டும். அந்த பாவத்திற்கும் நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பாவத்தை விட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஆமென் அந்த பாவத்தில் ஈடுபடுவோம் என்றால், மற்றவர்களை காயப்படுத்துவோம் என்றால், விக்கிரக ஆராதனை செய்வோம் என்றால், பொய் சொல்லுவோம்னா, களவு சொல்லுவோம்னா, இச்சிப்போம் என்றால், இது எல்லாமே பரிசுத்தத்திற்கு ஏதுவான காரியங்கள் அல்ல. அவைகள் முற்றிலுமாய் நாம் விடுதலையாக வேண்டும். நம்ம வாசித்த ரோமர் 6:22 சொல்லுது, பாவத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டால் தான் பரிசுத்தம் உண்டாகும். இயேசு பரிசுத்தர், பாவம் இல்லாதவர். இயேசுவை போல நம்ம பரிசுத்தமாக மாறணும்.
ஆமென். இந்த பாவ வாழ்க்கையை விட்டு விலகுவோம். முற்றிலுமாய் இந்த பாவ அனுபவங்களை நமக்குள்ளே இருந்து பிடுங்கி எரிந்து விடுவோம். பாவ அனுபவம் நமக்கு தேவையில்லை. பாவ பழக்கங்கள் நமக்கு தேவையில்லை. ஆண்டவருக்காக வாழுவோம். ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்காய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். பாவத்திலிருந்து விடுதலை அடைய உங்களை ஒப்பு கொடுங்கள். பாவத்திற்கு விடுதலையாக வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கணும். ஒரு அடிமை தன் எஜமானிடத்தில் எப்படி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பான், அதே போல உங்கள் வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தத்தை தருவார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் அடிமை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதே போல நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒரு அடிமை, அந்த அடிமையினுடைய எஜமான் நியாயாதிபதியினிடத்தில் போய் ஒரு பெரிய கம்பி எடுத்து காதிலே குத்துவான். வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் என்று. அதே போல தேவ பிள்ளைகள் ஆண்டுடைய சமூகத்தின் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம் மாம்சத்தை, மாச இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை உலகத்திற்கு, மாம்சத்தின் கிரியைகளுக்கு, பெருமைகளுக்கு, அவைகளெல்லாம் நம்மை விட்டு விலக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஒரு அடிமையை போல நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர், இந்த உலக அன்பு, உலக கிரியைகள், உலக இச்சைகள், உலக பாவங்கள் எனக்கு வேண்டாம், நீங்க போதும் ஆண்டவர், நீங்க சொல்ற மாதிரி நான் வாழ்றேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்தம் உண்டாகிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். இரண்டாவது, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைன்னு ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். இந்த உலகம் வேண்டாம், உலகத்தின் கிரியைகள் வேண்டாம், உலகத்தின் இன்பங்கள், உலக ஆசைகள், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரேன்னு உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது பரிசுத்தம் உண்டாகிறது. பரிசுத்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த பரிசுத்தம் எப்படி உண்டாகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனிதனை கழுவும் பொழுது பரிசுத்தம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது. எபிரேயர் 13:12 அதே வார்த்தையை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும், நம் பாவங்களை கழுவும், நம் பாவங்களை அறிக்கை செய்யணும். நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, சத்தியம் நம்மை பரிசுத்தப்படுத்தும், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம்னு வாசிக்கிறோம். ஆண்டுடைய வசனத்தை வாசிக்க 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 நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. இந்த வசனத்தை வாசித்து கீழ்ப்படியும் பொழுது நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. எனவே தேவ பிள்ளைகளை, சத்தியம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். வேதத்தை வாசியுங்கள். ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம் எழும்புகிறதை பார்க்க முடியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஆமென். இதை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரின் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரட்டும். அவர் இறங்கி வருவார் என்றால், உங்களை தொடுவார் என்றால், ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வம். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளை, ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இன்னொரு வேத பகுதி சொல்லுகிறது, ஜெபத்தினால் பரிசுத்தம் உண்டாகும். நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஏதாவது காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா ஜெபம் பண்ணாலே நம்மையும் அறியாமல் ஒரு பரிசுத்தம், தெய்வீக பரிசுத்தம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதை பார்க்க முடியும். ஜெபம் பரிசுத்தப்படுத்துகிறது, சத்தியம் பரிசுத்தப்படுத்துகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தப்படுத்துகிறது, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்படியே பாவத்திலிருந்து விடுதலையாக நான், இயேசுவே என் பாவத்தை மன்னியும் சொல்லி அறிக்கை செய்யுங்க. உங்க ரத்தத்தால் என்னை கழுவும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை கழுவுவார். அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில் கடந்து வரும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இயேசுவை போல நீங்களும் வாழ முடியும், நாமும் வாழ முடியும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தரா வாழ்ந்தது போல எங்களையும் பரிசுத்தராய் மாற்றும் ஆண்டவரே. பரிசுத்த ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தால் எங்களை கழுவுங்க.
இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக்குங்கப்பான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை ஏதாவது பாவ பழக்கத்தில் நீங்கள் சிக்கப்பட்டிருக்கலாம், ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தில் சிக்கப்பட்டிருக்கலாம். இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களா? இயேசுவே, இந்த பழக்கத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, உங்கள் ரத்தம் என்னை கழுவட்டும்னு அறிக்கையை செய்யுங்க. இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். ரத்தம் உங்களை தொடும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். நீங்களும் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஜெபம் பண்ணுவோமா? தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன பாவத்தில் சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எந்தெந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். என் தேவனாய கர்த்தர் இதோ ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை நீட்டுங்கப்பா. ஆமென். எந்தெந்த காரியத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ, அறிக்கை செய்கிறார்களோ, அவைகள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இவர்கள் பாவங்களை கழுவட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரின் பாவங்களை கர்த்தர் கழுவி அருளும். இவர்களை பாவ பழக்கத்திலிருந்து நீர் விடுதலை ஆக்கும். இயேசுவே, என் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும் என்று ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவர் மேலும் பரலோக வல்லமை இறங்கி வருவதாக, சந்திப்பதாக, விடுவிப்பதாக, தடைகளை உடைப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாய் பாவத்தில் விடுதலை ஆகிறது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தியானித்தது போல, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ எல்லாரும் அதில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். உம் கைகளிலே தருகிறோம், ஆசீர்வதியும். நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்கள். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆமென். மீண்டும் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.